இங்க கோபியை பார்த்து கமலாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏமாப்ல உங்களுக்கு உங்க அம்மா தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக இங்க ராதிகாவையும் மையவும் நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கல்ல, அதை பத்தி நீங்க கொஞ்சம் கில்ட்டா கூட ஃபீல் பண்ணவே இல்லையா? அவங்கள பத்தி நீங்க யோசிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே கோபியுமே இருந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, உண்மையிலுமே நாங்க ராதிகாவோட நிலைமையை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. அவ நல்லா தான் இருக்கா, என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு நினைச்சிட்டேன். ஆனா உண்மை சொல்ல போனா ராதிகாவோட இடத்துல இருந்து அவ என்ன ரியாக்ட் பண்ணிருப்பா அப்படிங்கிற விஷயத்த எனக்கு பாக்கியா தான் புரிய வச்சாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ராதிகா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க, அதே நேரத்துல என் பொண்ணு மையவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் எனக்கு உண்மையிலுமே புரிஞ்சு. அதனாலதான் எதை பத்தியுமே யோசிச்சு பார்க்காம டைரக்டா இங்க வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ராதிகாவுமே என்ன முடிவு கோபி அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இங்க கோபியும் என்னோட வாழ்க்கையில கண்டிப்பா உன்னையும் மையவும் என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. நான் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன். ஆனா அதே நேரத்துல எங்க அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன், எங்க அம்மாவும் என் கூட இருக்கணும், அவங்களோட கடைசி காலம் வரைக்கும் நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். அது என்னால மீற முடியாது ராதிகா, அதனால தயவு செஞ்சு நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னா ராதிகாவுமே எப்படி கோபி நாங்க வர முடியும், அந்த வீட்டுல மறுபடியும் வந்து என்னால இருக்க முடியுமா, சொல்லப்போனா நான் வந்து இருந்தா உங்க அம்மா ஒத்துக்குவாங்களா? ஆல்ரெடி உங்க அம்மா என்ன டைவர்ஸ் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் மறுபடியும் உங்களோட அங்க நின்று அப்படின்னா உங்களை மட்டும் இல்ல அவங்க என்னையும் மையவையும் ரொம்பவே கஷ்டப்படுத்திடுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த தெருவில் கூட இருக்காம நான் வீடு காலி பண்ணிட்டு வந்தேன். நீங்க மறுபடியும் என்ன அங்க கூப்பிடுறீங்க, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே கோபியுமே இங்க பாரு ராதிகா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க, என் இடத்துல இருந்து என்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் உண்மையிலுமே உன்னை எப்பவுமே கைவிடணும்ன்ற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் பாக்கியா கூட சேரணும், பாக்கியா கூட வாழணுன்ற எண்ணமும் என் மனசுல கிடையவே கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் வந்திருந்தா கூட அந்த எண்ணத்துக்கு இந்த பக்கம் பாக்கியா ஒத்து வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசுல எப்பவுமே நான் கோபி கெட்டவன் அப்படின்ற விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அதே நேரம் அவங்களோட மனசுல நீ உண்மையிலுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க, உனக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பா நீ என் கூட வந்த அப்படின்னா நானுமே என்னோட அம்மாவோட கடைசி காலம் வரைக்கும் கூட இருக்க முடியும், என் சத்தியத்தையும் நான் மீறாம இருப்பேன். அதே நேரத்துல இதுக்கப்புறம் என்னால எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கோபி கூப்பிடுறாரு. இங்க ராதிகாவுமே வேற வழி இல்லாம கோபி கூப்பிட்டதுக்காக அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் இதை பார்த்துட்டு இருக்க கமலாவுமே இப்ப அடுத்து அந்த வீட்டுல என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் பயந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரியுமே இங்க வெயிட் பண்ண பொறுக்காம மறுபடியும் என் பையன் என்னை விட்டுட்டு போயிட்டான், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் பாக்கியா, நீ வந்து உன் ஃப்ரெண்டோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக உன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்றதுக்கு நீ பெரிய தியாகி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாக்கியாவை கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் கோபியுமே கேட்டு திறந்துட்டு உள்ள வராரு. இந்த கேட்டு சவுண்டு கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து ஈஸ்வரி, செலியன், இனியா இவங்க எல்லாருமே கேட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு வா கோபி, நீ வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ அம்மா விட்டுட்டு போயிருவேன்னு நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டேன்ப்பா. ஆனா எந்த காரணத்திலையும் நீ என்னை விட்டு பிரிய மாட்டேங்கிறத இந்த ஒரு நிமிஷத்துல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஈஸ்வரியுமே கோபியை பாராட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கோபி முழு கேட்டையுமே திறக்கிறாரு. அங்க திறந்தோன்னு இந்த பக்கம் வந்து பேக்கோட இன்னொரு பக்கம் ராதிகாவும் மையும் நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னு வீட்டுல இருக்க எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. அதே நேரத்துல இங்க ஈஸ்வரியுமே சரி கோபி நீ வந்திருக்க, ஓகே இவளை எதுக்கு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கோபியுமே இல்லம்மா நான் இருக்கிற இடத்துல கண்டிப்பா ராதிகா இருக்கணும், ஏன்னா எனக்கு ராதிகா வேணுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது கேட்ட ஈஸ்வரியுமே என்ன கோபி சொல்றேன், உன் லைஃபுக்கு செட் ஆக மாட்டா, இவளாலதான் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க, இவளை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள விட்டு மறுபடியும் உன் கூட சேர விட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனை ஆயிட்டும் கோபி, நான் சொல்றதை கேளு, அவ வேண்டாம், நீ பாக்கிய கூட வாழலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஈஸ்வரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்ட கோபியுமே நடக்கவே நடக்காதுமா, என் லைஃபை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போதைக்கு வந்து ராதிகாவும் மையும் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அதே நேரத்தில் நான் இங்கே ராதிகாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், எந்த ஒரு காரணத்திலையும் அவங்கள விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லி, அதனால அந்த சத்தியத்தை நான் காப்பாற்ற வேண்டியது இருக்கு. அதனால நான் இந்த வீட்டில் இருக்கிறதா இருந்தா ராதிகாவும் மையோட தான் இருப்பேன், அதுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, இல்லை அப்படின்னா நீங்களே என்னை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிருங்க, நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கோபியுமே விடாப்படியா பேசி முடிச்சிடறாரு. இதை கேட்ட ஈஸ்வரியுமே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இந்த பக்கம் ராதிகாட்ட ஏண்டி நான் எத்தனை டைம் சொன்னேன் என் பையன் கூட வராத, சொல்லப்போனா என் பையனை விட்டு போயிடுன்ட்டு, இப்போ மறுபடியும் இந்த மாதிரி வந்து எதுக்காக என் பையனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு கோபி விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராதிகாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கோபியும் இங்க பாருங்கம்மா ராதிகாவை இப்படி திட்டாதீங்க, இது எனக்கு அது பிடிக்கல, சொல்லப்போனா அவங்க என் கூட இருக்கணும் அதுதான் முக்கியம், அதே நேரம் அவங்க என்னோட மனைவி, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபியுமே ஈஸ்வரி எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இனியாவுமே எதுக்காகப்பா பாட்டி எதிர்த்து பேசுறீங்க, சொல்லப்போனா பாட்டி சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குப்பா, இந்த மாதிரி இவங்க வேண்டாம்ப்பா, நீங்க தயவு செஞ்சு நம்ம குடும்பத்தோட வந்துருங்க, எதுக்காக நம்ம குடும்பத்தை மறுபடியும் நீங்க ஒதுக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இங்க கோபியுமே இல்ல இனியா, கண்டிப்பா நான் அப்படி ஒதுக்கணும்னு நினைக்கவே இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்னோட குடும்பம் தான், இப்ப நான் வந்து ராதிகாவையும் மையவையும் நான் தனியா விட முடியாது, ஏன்னா மையும் உன்னோட தங்கச்சி தான், அவ ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு ஆதரவா நீ இருக்கணும்னு நான் வேண்டேன், அதே நேரம் எந்த ஒரு காரணத்து கொண்டும் இந்த மாதிரி நீ அவளை ஒதுக்கிடக்கூடாது, தயவு செஞ்சு அப்பாவை நீ புரிஞ்சுக்கமா, அப்பா இப்ப ரொம்பவே நல்லவனா மாறிட்டேன், எந்த ஒரு எண்ணத்திலையும் உங்க அம்மாவையும் சரி அதே நேரம் ராதிகாவுக்குமே நான் இனிமேல் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன், நான் எல்லா விஷயத்திலுமே ரொம்ப தெளிவா யோசிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசி முடிக்கிறாங்க. அதே நேரத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பாக்கியாக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதே நேரம் இங்க கோபியோட பேச்சை கேட்டு எதுக்காக ராதிகா இப்படி கிளம்பி வந்தாங்க, என்னதான் முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுமே விழிப்பிதிங்க போய் நின்றுட்டு இருக்காங்க. இங்க ஈஸ்வரியுமே ஃபுல் சைலண்ட், சொல்லப்போனா கோபி அடிச்ச அடியில இங்க ஈஸ்வரிக்கு என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரியல. இவன் என்ன இவனை மட்டும் வீட்டுக்கு வர சொன்னா இவன் ராதிகாவை
ராதிகாவும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டான். அடுத்து இந்த வீட்ல என்ன நடக்க போதோ தெரியலையேன்னு சொல்லி எல்லாருமே அப்படியே பயந்துகிட்டு இருக்காங்க.